கணபதியையும் எனது குருமார்களையும் வணங்கி இன்று 9ஆம் பாடம் என்ற பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. சென்ற முறை நோய்கள் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ரத்த கபத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த ராசிகளுக்கு உண்டான கடவுள் முறைகள் பார்க்கலாம். ராசிகளின் கடவுள். உங்க ராசி எது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. உங்க ராசி அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறவர் எந்த கட்டத்துக்குள்ள நிற்கிறாரோ அதுவே உங்க ராசி. சரிங்களா? அதை மட்டும்தான் நீங்க அந்த கடவுளை மட்டும்தான் எடுத்து நீங்க வழிபாடு பண்ணணும். இந்த கடவுள் வழிபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா, ராசியினுடைய கடவுள் வழிபாடு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 108 உருக்கள் போட்டு ராசிக்கு உண்டான பலத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த ராசிகளின் கடவுள். இங்க பாருங்க, மேசத்துக்கு முருகன், ரிஷபத்துக்கு மீனாட்சி, மிதுனத்துக்கு மகா விஷ்ணு, கடக ராசிக்கு ஆதி பராசக்தி, சிம்மத்துக்கு பிரம்மா, கன்னி ராசிக்கு மகாலட்சுமி, துலாம் ராசிக்கு சரஸ்வதி, விருச்சக ராசிக்கு ஐயப்பன், தனுசு ராசிக்கு பெருமாள், மகர ராசிக்கு ராஜேஸ்வரி, கும்பத்துக்கு பரமேஸ்வரி, மீனத்துக்கு அன்னவாகனா தேவி. அப்படின்ட்டா இந்த கடவுள் தெரிஞ்சவங்க ஓகே, தெரியல அப்படின்ட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னப்பறவை, வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு அன்னப்பறவை மேல வெள்ளை புடவை சாத்தின ஒரு அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த வாகனத்துக்கு மேலேயே உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க தான் அன்னவாகனா தேவி. சந்திரன் என்பவர் மனோகாரகன், இந்த மனதை குறிக்கக்கூடிய காரகன். அவன் தான் இந்த மனசை எப்படி இயக்கணும், தெளிவா வச்சுக்கணுமா குழப்பணுமாங்கிறத முடிவு பண்ண வேண்டிய சந்திரன் தான். அந்த சந்திரனை நம்ம பவர் கொடுத்து வைக்கிறதுக்கு தான் இந்த கடவுள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. உங்க ராசிக்கு உண்டான கடவுள்கள் என்னங்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் பவரேஷன் கொடுத்து வைங்க. அப்பதான் உங்க மனநிலை கரெக்டா வச்சுக்கிட்டு இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா ராசிகளின் குணம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் புரிஞ்சவர்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள இருக்கிற குணங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. மேசத்துக்கு ரஜோ குணம், ரிஷபத்துக்கு ரஜோ குணம், மிதுனத்துக்கு ரஜோ குணம், கடகத்துக்கு சாத்விக குணம், சிம்மத்துக்கு சாத்விக குணம், கன்னிக்கு தாமச குணம், துலாமுக்கு ரஜோ குணம், விருச்சகத்துக்கு சாத்விக குணம், தனுசுக்கு சாத்விக குணம், மகரத்துக்கு தாமச குணம், கும்பத்துக்கு தாமச குணம், மீனத்துக்கு சாத்விக குணம் அப்படின்னு சொல்லி இன்று இந்த பதிவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு ஆதரவு கொடுங்க.